தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவகரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிக்கு உங்கள் வாழ்த்து வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 123ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதுல மொத்தம் 4 வசனங்கள் இருக்கிறது. தலைப்பு ஆரோகண சங்கீதம். பிரியமானவர்களே, முதலாவது வசனம், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்திலே என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து ஜெபித்தார்கள். தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். தேவன் இந்த உலகத்தை படைத்தவர். அவரை நம்புகிற விசுவாசிக்கிற யாவருக்கும் பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறார். யாரெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை கண்டார்கள், பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுக்கு தேவன் அவ்வப்போது தரிசனமானார். பின்பு பரலோகத்துக்கு செல்வார். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டின போது ஆலயத்தில் தேவ பிரசனம் இருந்தது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சாலமோனின் ஜெபம் பரலோகத்திலிருந்து தேவன் தனது ஜெபத்தை கேட்பராக என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, 34ஆம் வசனத்துல, 36ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்கே நமக்கு தெரிகிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சங்கீதம் 2:4 நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 2:4 பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். சங்கீதம் 115ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கிறோம், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஜெபம் பரமண்டல ஜெபத்திலே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 123 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, வேலைக்காரர் எஜமானின் கட்டளைக்கு அவருடைய கண்கள் நோக்கி இருக்கின்றது. வேலைக்காரர்கள் தங்களுடைய எஜமானின் கட்டளைக்கு அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கின்றது. பிரியமானவர்களே, வேலைக்காரர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். எஜமானின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு எஜமான்களுக்கும் இரக்கம் உண்டாகும். பிரியமானவர், வேதத்திலே பார்க்கிறோம். நினைக்கிறேன், அந்த பெரிய கடன் தொகை எஜமான் மன்னித்து விடுவார் அந்த வேலைக்காரர்களுக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பெரிய அந்த எஜமான்களுக்கு இரக்கம் உண்டாகிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 2:123, இதோ வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டி நோக்கி இருக்கும் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்தை நாம பார்க்கும்போது அதுல 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, மத்தேயு 13:28 பார்க்கும்போது, அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, வேலைக்காரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்க வேண்டும். அவருடைய எஜமானின் சித்தத்தை நிறைவேற்றவே வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, அங்கே நாம் பார்க்கின்றோம், அதாவது வேலைக்காரர் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 123 3ஆம் வசனத்துல, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கஷ்டங்கள் வரும்போது நிந்திக்கப்படுவார்களாம். அசீரியா ராஜா வந்து எசேக்கியா ராஜாவை நிந்தித்ததை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா புத்தகத்துல வாசிக்கிறோம். கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல அதனுடைய 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஒருவேளை நிந்தை
உங்களை நிந்திக்கிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஏசாயா 54:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 54, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் உதயப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். அதாவது கணவனை இழந்த பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. உன் விதைவே இருப்பேன் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். ஆகவே 3ஆம் வசனத்தை சொன்னது போல, நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் நிந்தையை மாற்றுவார். 4ஆம் வசனத்துல, சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.